பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 விஜய் சேதுபதி வேறு லெவல் பண்ணிட்டாருங்க. கனியை வச்சு கிழிச்சிட்டாரு. கனி, விக்ரம், அந்த குரூப் இருக்காங்க பாருங்க, அன்பு கேங் 2.0 வச்சு மரணாட்டி செருப்பை கழட்டி சாணியை முக்கி அடிச்சிட்டாரு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சரியான அடிங்க. என்ன பார்வதி தப்பு பண்ணுச்சுன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க. கனி ஏன் பண்ணீங்க? விக்ரம் என்னடா சொல்லு. உடனே இவங்க சாண்ட்ரா சொல்கிறாங்க, அவங்க எப்படி ஆடினாங்கன்னா, கனியும் அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இந்த ஒரு கும்பலாக உட்காந்துருப்பாங்க பாருங்கள், அன்பு கேங்க எல்லாம், அந்த கேங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆளை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஆடின மாதிரி தான் சார் இருந்துச்சு. நான் ஜட்ஜாக இருந்தேன், இவங்க கத்திக்கிட்டே இருந்தேன் சுற்றி அப்படிங்கிற மாதிரி அது போட்டு உடச்சி விட்டுருச்சு. பார்வதி கத்துது, மிதிக்காதரா, தள்ளாதரா, குத்தாதரான்னு சொல்லுது. அதெல்லாம் உங்கள் காதில் விழுந்துச்சா இல்லையா? கனி உங்கள் காதில் விழுந்துச்சா இல்லையா? ஓ, நீங்கள் இந்த அண்ணன், தம்பி, மாமன், மச்சனை அதே எமோஷனல் பாண்டிங்கில் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கீங்க. இல்லை கனி, நீ இன்னமும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரே அடி. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? திரும்ப திரும்ப இதே தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே இதில் இருந்து ஒரு ஆளை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வயலன்ஸை எல்லோரும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்கடா. போய் குறும்படம் பாரு, போ. அடித்து துரத்தி விட்டார். 2வது குறும்படம், போ. அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. நீங்களாம் எந்த மாதிரி பிறவிகள், எந்த மாதிரி ஜென்மங்கள், எந்த மாதிரி பைத்தியங்கள் எல்லாங்கிறத அந்த வீடியோவில் இருக்குது. போய் பார்த்துட்டு வாங்கடா. அப்படி பேர் காரி துப்பிட்டார். கண்டிப்பாக வீடியோவில் பார்த்தீங்கனாலே, நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, அவன் குத்துவான், அப்படி குத்து, போ அப்படி தான் தள்ளுவேன்ட்டு தூக்கி வீசுவான். என்னென்ன பண்ணுவாங்கிறீங்க? ஒரு காலை போட்டு மிதிப்பான், எல்லாமே பண்ணுவான் தான். ஸோ அது கேமுக்காக தான் பண்ணுறான். ஆனால் அதை யாருமே அட்ரஸ் பண்ணலை. ஸோ இது மாதிரி பண்ணாத சபரின்னு ஒரு வார்த்தை கூட கனி சொல்லலை. கனி ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப்பிசம் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாசம், பிணைப்பு, ரேங்கிங் டாஸ்க்லேயும் பண்ணிச்சு பாருங்கள், அதே தான் பண்ணிச்சு. எந்த மாற்றமும் இல்லையே. புரியுதா உங்களுக்கு? அதான் அடித்தார். அப்புறமா வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆகா, என்னடா எல்லாரையும் அடிக்கிறாரு அப்படின்னு. இதில் இவர் பெரிய இன்டெலெக்சுவல் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கார். யார்? விக்ரம். நம்ம வேறு மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணார். அடித்து காரி வாந்தி எடுத்து விட்டார். இன்றைக்கி எல்லாருக்கும் வாந்தி. இன்றைக்கி கனிக்கு வாந்தி, விக்ரமுக்கு ஒரு வாந்தி எடுத்தார். அப்புறம் எஃப்ஜே நல்லா கேட்டுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு வேறு எடுத்தார். அப்புறம் பாருக்கு வாந்தி, அந்த பக்கம் திவாருக்கு வாந்தி. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வாந்தியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. குரூப்பிசம் பண்ணாதீங்கடா. ஆனால் இன்னொன்றுங்க, இந்த சைடு இருக்காங்க பாருங்க, அயோக்கியங்க, இந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸு, இந்த குரூப்பெல்லாம் ஒரு குரூப்பிசம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் அட்ரஸ் பண்ணணும், பண்ணுவாருன்னு நம்புகிறோம். ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு குத்துறாங்க. நாமினேஷன்லாம் பேசி கீசி குத்துறாங்களா இல்லையா? இப்போ இதையும் கேட்கணும் விஜய் சேதுபதி. இது குரூப்பிசம்னா இதுங்களும் குரூப்பிசம் தான். புருஷன் பொண்டாட்டியே குரூப்பிசம் தான். புருஷன் பொண்டாட்டி, திவ்யா, இப்போ பார்வை சேர்ந்தாச்சு, அதில் கமருதீன் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. ஆனால் கனியை தூக்கிட்டாங்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.